குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை தெனாலிராமன் கதைகளில் பகுதி 14 அரசியின் கொட்டாவி. அதாவது இது வந்து கிருஷ்ணதேவராயர் ஓட மனைவிகளில் ஒருவர் தான் வந்து இந்த அரசி. ஓகேவா? அவங்க வந்து என்னன்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா கொட்டாவி விடுறது தான் அவங்களோட பிரச்சனை. அதனால வந்து கொட்டாவி விடுறதுனால வந்து அரசர் வந்து கிட்ட நெருங்கி வரும்போது இந்த மாதிரி கொட்டாவி விட்டதுனால அவர் வந்து அவங்க பக்கம் போறதையே வந்து மறுத்து அவர் வந்து ரொம்ப வெறுப்பாயிடுறாரு. வெறுப்பாயிட்டு அவங்கள ஒதுக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு. இதனால வந்து அரசிக்கு வந்து ரொம்ப மனசு வந்து கவலையாயிடுது. தெனாலிராமன் கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு கொட்டாவி வந்துட்டே இருக்கிறதுனால அரசர் வந்து என்கிட்ட வந்து பேசவோ எதுவும் நெருங்கவோ மாட்டேன்றாரு, எனக்கு ரொம்ப மனசு கவலையா இருக்குன்னு சொல்லி தெனாலிராமன் கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. அதை கேட்ட உடனே வந்து தெனாலிராமன் வந்து சரி நீங்க கவலைப்படாதீங்க, இதை வந்து நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அரசிக்கு வாக்குறுதி கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி வந்து அரசரோட வந்து தெனாலிராமனும் இருக்காரு. அப்போ வந்து விவசாயிங்க எல்லாருமே வந்து பயிரை வந்து எப்படி விவசாயத்தை எப்படி வளர்க்கலாம், பயிர்களை வந்து எப்படி பாதுகாக்கலான்றதை பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்து தெனாலிராமன் வந்து குறுக்களை வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து விவசாயிகள் யாருமே வந்து கொட்டாவி விடவே கூடாது, கொட்டாவி விடாமல் இருந்தீங்கன்னா உங்களோட பயிர்கள் எல்லாமே நல்லா வளரும்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டுட்டு அங்கே அரசவையில் இருக்க எல்லாருமே வந்து தெனாலிராமனை வந்து வினோதமாக பார்க்குறாங்க. பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் ஏன் இப்படி சொல்கிறாரு இவருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். ஒரு மாதிரி என்ன இது, எதுக்கு இப்படி சொல்கிறாரு, பயிர்களை நல்லா வளர்கிறதுக்கும் கொட்டாவி விடாமல் இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தன்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே பார்த்த உடனே கொஞ்ச நேரத்தில் வந்து திரும்பவும் அதே தெனாலிராமன் சொன்ன உடனே அரசருக்கு கோவம் வந்துடுது. என்ன தெனாலிராமா, இந்த மாதிரி விவசாயிகள் கொட்டாவி விடாமல் இருந்தால் தான் பயிர்கள் எல்லாம் நல்லா வளரும்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு. ஆமாம் அரசரே, ஒரு சிலர் வந்து கொட்டாவி விடுறதுனால வாழ்க்கையில் ஒதுக்கி வச்சிடுறாங்க, அதனால தான் வந்து நான் வந்து இதை சொல்கிறேன். அப்போ அவங்களும் ஒருத்தரோட வாழ்க்கையை நாசமாக்குறாங்க கொட்டாவியால், அது தப்பு கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இப்படி சொன்னோடனே அரசர் தன்னோட தவறை வந்து உணர்ந்துடுறாரு. உணர்ந்து நம்ம பண்ணது தப்பு, நம்ம மனைவி கிட்ட நம்ம இப்படி நடந்திருக்க கூடாது, அவள் கொட்டாவி விட்டுருந்தா கூட நம்ம ஏன் அவளை விட்டு விலகி இருந்திருக்கணும், அவகிட்ட அன்பாக இருந்திருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு புரியுது. புரிஞ்சு இந்த மாதிரி தன்னோட தவறை வந்து அவர் உணர்ந்துடுறாரு. உணர்ந்துட்டு தெனாலிராமனோட செயலை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. அரசர் மட்டும் இல்லாமல் அரசியும் ரெண்டு பேருமே மகிழ்ச்சி அடைந்து தெனாலிராமனுக்கு பலவிதமான பரிசுகளை தராங்க. அதாவது வந்து நம்ம வந்து இரவு நேரத்துலையோ இல்லை மற்ற நேரங்கள்லையோ வந்து நமக்கு கொட்டாவி வர்றது வந்து சகஜமான ஒன்று. நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி வேற யாராவது கொட்டாவி விட்டால் கூட என்ன இப்படி கொட்டாவி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. அதனால் வந்து நம்ம யாரையுமே வந்து அவங்களோட இது என்னன்னு தெரியாமல் வந்து யாரையுமே வந்து நம்ம இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இந்த கொட்டாவின்றது வந்து ஒரு சின்ன விஷயம்தான். இரவு நேரத்தில் கொட்டாவி வரும், அது வந்து நல்ல இதுதான். மற்றபடி எல்லா நேரமும் கொட்டாவி விடுறதும் வந்து நல்ல விஷயம் கிடையாது தான். ஆனால் அது வந்து போக போக தான் வந்து சரியாகுமே தவிர இதை வந்து நம்ம வந்து பெருசு பண்ணக்கூடாது. ஓகே குட்டீஸ், பை. இன்னைக்கான கதை இதுதான். எல்லாரும் இந்த கதையை படிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பை.